அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி, அதாவது 23, 22, 24 இந்த 3 நாட்களில் என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ்ட் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இது வழக்கமாக டிஸ்க்ளைமர். இன்றைக்கி வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். ஃபஸ்ட்டாக பார்க்குறது முரோயி ஆர்கனைசர் லிமிடெட் 59 பைசா கரண்ட் ப்ரைஸ், 7 கோடியே 44 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 1635%, நெட் ப்ராஃபிட் 3200% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் மாதிரி தெரியுது. காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அதர் இன்கம் கூடியிருக்கு. குவார்டர் பொறுத்த வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் கூடியிருக்கு குவார்டரில். காரணம் வந்து அதர் இன்கம்லேயே 9 கோடி ரூபா வந்திருக்கு. ஸோ அதர் இன்கம்ங்கிறது அவங்க பிஸ்னஸ்லேயும் இல்லை, வேற எங்கேருந்தும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது உண்மையான ப்ராஃபிட்டாக என்னங்கிறது கம்பெனி தான் ப்ரூஃப் பண்ணணும். மற்றபடி கம்பெனி சொன்ன வரைக்கும் ரிசல்ட்டில் 7 கோடி ரூபா, 7 கோடியே 44 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை மட்டும் வச்சு பார்க்கும்போது ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. பதஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட் 1804 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2:1 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 2 ஷேர் போனஸாக தரேன்னு. அதுக்கான ரெக்கார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11 செப்டம்பர் தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து இடிபெல் ஆயில். சில்பா மெடிக்கேர் லிமிடெட் 849 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1:1 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு 1 ஷேர் போனஸாக தருவாங்க. அதுக்கான ரெக்கார்ட் வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க செப்டம்பரில். இப்போ அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க. புதிய ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3 அக்டோபர் 2025. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். யூனிசோன் மெட்டல்ஸ் லிமிடெட் 24 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 1 மாத்திரம். ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். வெல்க்யூர் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட் 30 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1:10 ஸ்பிட்டும் 1:10 போனஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். 10 ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக் போனஸாக தருவாங்க. 20 ஸ்டாக்குக்கு 2 ஸ்டாக்கு. ஸோ 10 ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக் போனஸு, டோட்டலாக ஒரு ஸ்டாக்கு 11 ஸ்டாக்காக மாறும். அதே மாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய உள்ள வரும். செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. வெல்க்யூர். ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 354 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 13 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. ராஜஸ்தான் ஸ்கில் அண்ட் லைவ்லிவுட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இன்டர் ஆர்ச் பில்டிங் சொல்யூஷன் லிமிடெட் 2043 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 90 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது. ரூம்டாம் மைன்ஸ் லிமிடெட். ஜேஎன்கே இந்தியா லிமிடெட் 299 ரூபா கரண்ட் ப்ரைஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஏன்னா இவங்க வந்து சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட்னா 50 கோடிக்குள்ளே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வேறு யாரும் இல்லை, இவங்களோட இன்னொரு கம்பெனி தான், ப்ரமோட்டர் கம்பெனி தான். அது ஃபாரினில் உள்ள கம்பெனி, ஜேஎன்கே குளோபல் கோ. அவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆசாபுரி கோல்டு ஆர்னமெண்ட் லிமிடெட் 6 ரூபா 42 பைசா கரண்ட் ப்ரைஸ், 5 கோடியே 41 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்க வந்து ஜுவல்லரி சப்ளை பண்ணுறாங்க. பெரும்பாலும் நிறைய பெரிய பிராண்டட் ஜுவல்லரிக்கு சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி. பேரெலாம் மென்ஷன் பண்ணாங்க எந்த ஜுவல்லரின்னு. இப்போ பேரை மென்ஷன் பண்ணல, ஒரு ஃபேமஸான ரீட்டைல் ஜுவல்லரி கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆர்டர் தான். 5 கோடியே 41 லட்சம். நாலேஜ் மரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் லிமிடெட் 1946 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 7 கோடியே 25 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 175 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 60 கோடிக்கு ஆர்டர் கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. ஆர்வி என்கான் லிமிடெட் 122 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 8 கோடியே 32 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. யாருங்கிறது கம்பெனி பேரை மென்ஷன் பண்ணல, கான்ஃபிடென்ட் சொல்லிட்டாங்க. சிஎன்சிஸ் டெக் லிமிடெட் 1870 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 2 கோடியே 24 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. அதானி இன்ஃப்ரா இந்தியா லிமிடெட். இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 171 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 510 கோடியே 46 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. மெகாலயா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். தித்தகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட் 849 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 467 கோடியே 25 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. கார்டன் ரிச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர். ஸோ இன்றைக்கி இந்த காலையோட முடிச்சிடறேன். மேற்கொண்டு நியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நியூஸ் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுமாதிரி இந்த வீடியோ நைட்டே போடக்கூடியது மிஸ் ஆகிட்டு இன்றைக்கி காலையில் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.